70 வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்மளுடைய ஜாயின்ஸில் எந்த அளவுக்கு டீஜெனரேஷன் இருக்குமோ அந்த அளவுக்கு பிரச்சனை 40 வயதிலே ஏற்பட்டுருது. இந்த எலும்புகள் மற்றும் இந்த மூட்டுக்கள் வலிமையாக இருக்க என்னதாங்க செய்யணும்? எதுக்குங்க நமக்கு இந்த மூட்டுக்கல்ல இந்த பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமான உப்பு சுவை உள்ளே போக போக அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் உள்ளே போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இஞ்சியை நம்ம தேனில் ஊற வைத்து ஒரு 2 பீஸ் சின்ன சின்ன பீசஸாக தான் இருக்கும் இல்லைங்களா, 2 பீஸ் அந்த தேனோடு சேர்த்து நம்ம காலையில் சாப்பிட்டுட்டே வரும்போது, 2 கிராம்பு வாயில் வச்சுட்டே வரும்போது அது உமிழ்நீரோடு சேர்ந்து உள்ளே போகும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல் டேமேஜ் எல்லாமே நமக்கு குறையுதுங்க. இந்த லவங்காதி சூர்ணம் எப்படி டாக்டர் பயன்படுத்துறது? ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நிறைய பேருக்கு மூட்டுக்கல்ல ஏற்படக்கூடிய வலி, நம்ம மூட்டுக்களை எப்படி வலிமையாக வைக்கலாம், மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அடிப்படையாக என்னதாங்க காரணம்? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 40 இயர்ஸ்லேயே 70 வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்மளுடைய ஜாயின்ஸில் எந்த அளவுக்கு டீஜெனரேஷன் இருக்குமோ அந்த அளவுக்கு பிரச்சனை 40 வயதிலே ஏற்பட்டுருது. என்னன்னு கேட்டோம்னா நிறைய ரீசன் சொல்கிறாங்க. தைராய்டு எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, அதே மாதிரி விட்டமின் டி டிஃபிஷியன்சி, கால்சியம் குறைபாடு, 2 டெலிவரி ஆச்சுங்க, 2மே சிசரியன் தான். அதுக்கப்புறம் எனக்கு இந்த முதுகு வலி மூட்டு வலி குறையவே இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்கிறோம். நடக்கும்போதே 40 வயது 45 வயதில் நடக்கும்போதே தள்ளாடிக்கிட்டே, அதாவது இந்த காலை என்னால் ஊன முடியாதுங்க, நான் தரையில் உட்கார்ந்து சாப்பிட்டு பல வருஷம் ஆகுது, மாடிப்படி ஏற முடியல, நான் மாடிக்கு போய் 2-3 வருஷம் ஆச்சு, மேலே என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த மூட்டு வலி, இந்த மூட்டு வலிக்கு பயந்தே ஒரே இடத்துல உட்காந்து என்னுடைய உடல் எடை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாகிட்டேன், இப்படியெல்லாம் நிறைய பேர் நம்ம சொல்கிறோங்க. இந்த எலும்புகள் மற்றும் இந்த மூட்டுக்கள் வலிமையாக இருக்க என்னதாங்க செய்யணும்? எதுக்குங்க நமக்கு இந்த மூட்டுக்கல்ல இந்த பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தாங்க. இந்த உணவு முறையில் நம்ம என்னென்ன தவறுகள் செய்கிறோம், என்னென்ன சத்தான உணவுகளை நம்ம சாப்பிடாம மறந்துட்டோம், அதுதாங்க முக்கியமான காரணம். இப்போது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்குமே 80-90 வயது வரைக்கும் இருப்பாங்க. அவங்கள கேட்டோம்னா மூட்டு வலியா, மூட்டு வலிலாம் இல்லைங்க, சுகர் பிபி இருக்கா, அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவே 40 வயதில் இருக்கிறவங்களுக்கு கேட்டால், ஆமாம் டாக்டர் கழுத்து வலி இருக்குது, எனக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்குது, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளமாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய உணவு முறைகள் தான். அப்போது எலும்புகள் மூட்டுகள் வலிமையாக இருக்க நம்ம என்னென்ன உணவுகள் எடுக்கலாம்? ரொம்ப சிம்பிளாக ஒரு 20 வருடங்கள் பின்னாடி போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருந்த உணவுகளை திருப்பியும் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னாவே போதுங்க. முதல்ல நம்ம மூட்டுக்களில் கால்சியம் சத்து நிறைவாக இருக்க, அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன், ஆஸ்டியோபீனியா அப்படின்ற கண்டிஷன்லாம் சொல்லுவோம். என்னன்னா போன் டென்சிட்டி நமக்கு குறைவாக இருக்குது, போனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே நமக்கு வலிமை இழந்து போன மாதிரி, லைட்டாக கீழே தடிக்குதாங்க விழுந்தேன் உடனே ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போது எலும்புகள் வலிமையாக இருக்க எந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம்? பொதுவாகவே இப்போ உணவுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய சால்ட் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். நார்மலாக ஒரு ஸ்நாக்ஸ் நீங்கள் சாப்பிட்றீங்கனாலும் எல்லாமே ஃப்ரோசன் டயட், அதனோட கெச்சப் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கூட வச்சு நம்ம சாப்பிட்றோம். இந்த கெச்சப் மாதிரியான விஷயங்களில் அதிகமான உப்பு சுவைகள் தாங்க அதிகமாகவே இருக்குது, ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இருக்குது. அதிகமான உப்பு சுவை உள்ளே போக போக அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் உள்ளே போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிளாக இது நம்மளுடைய போனில் இருக்கக்கூடிய செல்ஸை அடிக்க ஆரம்பிச்சிடுது, போன் டென்சிட்டி குறையுது, கால்சியம் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். இதுதான் நடக்குது. அதே மாதிரி போதுமான அளவு நம்ம கால்சியம் உணவும் எடுக்கிறது இல்லை. அதனால என்ன ஆகும், நம்ம உடல் மெட்டபாலிசத்துக்கு தேவையான கால்சியம் போன்லேருந்து உறிஞ்சப்படுது இல்லைங்களா, அப்போவும் நமக்கு போன் டென்சிட்டி குறைய ஆரம்பிக்குது. நிறைய பேர் ஒவ்வொரு கான்செப்ட் சொல்கிறீங்க, டாக்டர் நான் பால் குடித்ததே கிடையாது, எனக்கு பால் ஒத்துக்காது, அதனால தான் எனக்கு கால்சியம் குறைபாடு. பாலை விட கால்சியம் சத்து நிறைந்திருக்கிற உணவுகள் நிறையவே இருக்கே, அதையும் நம்ம மறந்துடும். எதெல்லாம் உடலுக்கு தேவை இல்லையோ, ஆரோக்கியமற்ற உணவுகளோ, ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸும் சொல்கிறது வீட்டில் என்னென்னா, எங்களுக்கே தெரியாது டாக்டர், வீட்டில் ஃபுட்டை ஆர்டர் பண்ணி அவங்களே சாப்பிட்றாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. அந்த மாதிரி நம்ம உணவுகளை தேவையில்லாத உணவுகள் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடும்போது, அதே மாதிரி ரீஃபைன் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மைதாவினால் செய்யப்பட்ட உணவுகள் நிறைய எடுக்கும்பொழுதும்
அது உடலுக்கும் தீங்கு தான் தருது. குடல் பகுதியில் போய் அப்படியே உங்களுக்கு ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது டைஜஷன் ஆகி வெளியே வர்றதுக்கு 2-3 நாட்கள் வரைக்கும் ஆகும். அப்போது போன் டென்சிட்டி அப்படின்ற ஒரு விஷயமும் குறைஞ்சி மூட்டுக்களில் எலும்பு தேய்மானம் ஏற்பட்டு சைனோவியல் ஃப்ளூயிட் எனக்கு குறையுதுங்க. இந்த மாதிரி மூட்டுக்கள் நடக்கும்போதே எனக்கு சவுண்ட் வருது, கிரிப்டேஷன் சவுண்ட் வருதுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரோஷன் ஷோல்டர் அப்படின்னு சொல்கிற ப்ராப்ளம் இருக்குது, டென்னிஸ் எல்போ ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது இல்லைங்களா? ஸோ இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது சித்த மருத்துவத்தில் வாதத்தினால் ஏற்படக்கூடிய வலிகளாக சொல்கிறோம். மூட்டு வலி உங்கள் பக்கமே வராமல் இருக்கணும்னா வலி, வீக்கம், சரிங்களா, இதை குறையிறதுக்கான நம்ம மூலிகைகள் என்னென்ன எடுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல்ல நம்ம சாப்பிட வேண்டியது அடிக்கடி உணவில் இஞ்சி, சுக்கு இதை சேர்த்துக்கோங்க. இந்த சுக்கு அப்படின்னு சொல்கிறதும் நமக்கு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு இது நமக்கு பயன்படுது. ஸோ சுக்கு உணவில் நிறைய சேர்த்து சாப்பிடணும், இஞ்சியும் சேர்த்து சாப்பிடணும். இதுக்காக தான் காலையிலே நம்ம என்ன பண்ணணும்னா இஞ்சி தேனூரல் நம்ம பயன்படுத்தலாம், சரிங்களா? அந்த இஞ்சியை நம்ம தேனில் ஊற வைத்து ஒரு 2 பீஸ் சின்ன பீசஸாக தான் இருக்கும் இல்லைங்களா, 2 பீஸ் அந்த தேனோடு சேர்த்து நம்ம காலையில் சாப்பிட்டுட்டே வரும்போது உடலில் எங்கே நமக்கு டேமேஜ் இருந்தாலும் இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் அதை நமக்கு சரி செய்ய ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி தான் இன்னும் நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குங்க. பேசிக்காகவே நம்ம உடல் அந்த மூட்டுக்களில் வலியை போக்குவதற்கு நமக்கு சிறந்த மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா லவங்காதி சூரணம் எடுக்கலாம். அதாவது கிராம்பு. ஸோ கிராம்பு எந்த வலியாக இருந்தாலும் அதை போக்கக்கூடியது. நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்பைசஸ். இதை வெறும் மசாலாவை தான் பார்க்குறோம். தினம்தோறுமே உங்களுக்கு அந்த 2 கிராம்பு வாயில் வச்சுட்டே வரும்போது அது உமிழ்நீரோடு சேர்ந்து உள்ளே போகும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல் டேமேஜ் எல்லாமே நமக்கு குறையுதுங்க. இந்த லவங்காதி சூர்ணம் எப்படி டாக்டர் பயன்படுத்துறது? வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டாம். காலை இரவு 2 வேளையும் உணவு எடுத்த பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த லவங்காதி சூர்ணம் தேனில் கலந்து காலையிலையும் இரவுலையும் 2 வேளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணுங்க. இதை தாண்டி வேறு என்னங்க பண்ணலாம்? மறக்காமல் நல்லெண்ணெய் உணவில் பயன்படுத்துங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான், நம்ம எல்லாருமே மறந்துட்டோம். நல்லெண்ணெய் உணவில் சேர்த்து பயன்படுத்துறது. நெய், ஒரு நாளைக்கு 20 ml ஆவது நெய் உருக்கி நம்ம சாப்பிடணும். இதை சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா, ஒரு 2-3 கைப்பிடி அளவு முருங்கை கீரை எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் இல்லைன்னா 2 ஸ்பூன் நெய் விட்டு இந்த முருங்கைக்கீரையை நெய்யில் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதில் போட்டு நல்லா வதக்கி இதை சாப்பிட்டுக்கிட்டே வாங்கலாம். உங்கள் உடலில் கால்சியம் மட்டும் இல்லை, எல்லா பிரச்சனைகளும் காணாமல் போகும். ட்ரை ஸ்கின் இருக்கா, அனிமியா இருக்கா, கான்ஸ்டிபேஷன் இருக்கா, எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இதுதான். 2 ஸ்பூன் நெய், ஒரு 3-4 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, 1/2 ஸ்பூன் சீரகம். ரொம்ப சிம்பிளுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்களேன். ஈஸியாக நம்ம உடலில் மூட்டுக்கள் வலிமையாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் முருங்கை பூ இருக்குது பார்த்தீங்களா? முருங்கை பூ உங்களுக்கு கிடைச்சதுன்னா இது நாட்டு மருந்து கடைகளில் உலர்ந்த மலர்களாகவே இது கிடைக்கும். அந்த முருங்கைப்பூ உலர்ந்த பூவாக கிடைக்கும். அதை வாங்கி நம்ம வெயில நல்லா உலர்த்தி பவுடர் பண்ணிவிட்டு தினம்தோறும் இரவு பாலில் 1/2 ஸ்பூன் அளவு கலந்து குடிச்சிக்கிட்டே வரணும். டெய்லி குடிக்கும்போதும் உடலில் இருக்கக்கூடிய சூடு, ஒரு சிலருக்கு கண் எரிச்சல்லாம் சொல்லுவோம், அதுவுமே சரியாகும். எலும்புகள் நமக்கு வலிமையாக இருக்கும். இதை தாண்டி நமக்கு கீரை, முருங்கை கீரையை இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். எலும்புகள் உங்களுக்கு நல்லாவே வலிமையாக இருக்குங்க. இதுக்கு அடுத்தது கேழ்வரகு. சிறுதானிய வகைகளில் திணை ரொம்ப முக்கியமானது திணை. ஸோ திணை நம்ம வெல்லத்தோடு சேர்த்து சின்ன உருண்டைகளாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி பயன்படுத்தும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் நீங்கி உடல் வலிமையாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கல்பாசி அப்படின்னு சொல்கிறது, மறக்காமல் இதையும் பயன்படுத்துங்க. இந்த கல்பாசி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இதுவுமே நம்ம மசாலா பொருட்களில் பிரியாணிலெல்லாம் அதிகமாக சேர்ப்போம். இதை பவுடர் பண்ணிவிட்டு ஒரு 3 சிட்டிகை அளவு எடுத்து தினம்தோறும் நெய்யோடு கலந்து சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த கல்பாசி அவ்வளோ நல்லது. நம்ம உடலில் ஜாயின்ட் பெயின் இருக்குது, நடக்கும்போதே எனக்கு போன் கிளிக்னு ஒரு சவுண்டுலாம் வருது டாக்டர், கிரிப்டேஷன் சவுண்டு கேட்குது, குனிஞ்சி நிமிர முடியல, செர்விக்கல் ஸ்பான்லோஸ்ன்னு சொல்கிறாங்க, டிஸ்க் பல்ஜி சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே நமக்கு இந்த கல்பாசி பயன்படுதுங்க. இந்த கல்பாசியும் ஒரு 3 சிட்டிகை அளவு எடுத்து நெய்யோட காலை இரவு 2 வேளையும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். இதெல்லாம் செய்யும்போது எலும்புகள் நமக்கு வலிமையாக இருக்கும். மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி, ரொம்ப நாளாக இருந்த வலியும் உங்களுக்கு கொஞ்சமாக சரியாகுங்க. அதற்கு மேலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்,
அதிகமாக மூட்டு வலி இருக்கிறவங்க தினந்தோறும் எண்ணெய், அதாவது தொக்கண முறைகள் அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ மூட்டுக்களில் இந்த ஆயில் அப்ளிகேஷன்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மூட்டு வலி உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு என்ன டாக்டர் நம்ம ஆயில் யூஸ் பண்ணலாம்? வாத நாராயண தைலம் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க, அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் சிவப்பு குக்கில் தைலம், பிண்ட தைலம்னு சொல்லுவாங்க, இதையும் நம்ம நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மூட்டுக்களில் நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் வெந்நீர் ஒருத்தரம் கொடுத்துட்டு வாங்களேன். சிம்பிளாக கொஞ்ச நாளில் நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ எலும்புகள் வலிமையாக என்னென்ன உணவுகள், சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.